ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிரசங்க மேடையில் மட்டும்தான் சுவிசேஷமாக அறிவிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. இல்லைன்னா பெரிய ஒலிபெருக்கி, அதாவது ஸ்பீக்கர் செட்டெல்லாம் வச்சு ஊரெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டி சுவிசேஷ கூட்டத்தெல்லாம் கூட்டி அப்படி தான் சுவிசேஷமாக அறிவிக்க முடியும் அப்படின்ற அவசியமும் இல்லை. மாறா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நம்மை சுற்றியுள்ள பலருக்கு சுவிசேஷமாக அறிவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை முறையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தையில் இயேசு கிறிஸ்துவ அப்படியே நாம் பிரதிபலிக்க முடியும். ஒரு நாள் அன்னை தெரேசா அவர்கள் அவருடைய அநாத ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த உணவும் இல்லாததுனால அந்த ஆசிரமத்தில் உள்ள எல்லா குழந்தையும் கூப்பிட்டு இப்படியாக அன்னை தெரேசா சொன்னாங்களாம், சாப்பிடுவதற்கு நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு உண்மையை சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனிடத்தில் ஜெபிப்போம், கண்டிப்பாக நிச்சயமாக அவர் நமக்கு உணவு கொடுப்பார் என்று அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி 10 நிமிஷம் அந்த குழந்தைங்களோடு சேர்ந்து முழங்கால் படிட்டு தேவனிடத்தில் அன்னை தெரேசா ஜெபித்தாராம். அப்புறம் அந்த குழந்தைகள் இடத்துல சொன்னாராம், வாங்க நாம் இப்போ கடை வீதிகளுக்கு சென்று, அதாவது கடை தெருவுக்கு சென்று மற்ற கடைக்காரரிடமும் ரோட்டில் போகிறவங்களிடத்துலையும் நமக்கு உணவு தருமாறு அவங்கள்ட்ட கையேந்தி நம்ம உணவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை அந்த அநாத ஆசிரமத்தில் குழந்தைகளை தன்னோடு அழைத்து கடை தெருவுக்கு சென்றாராம். அப்புறம் அந்த கடை தெருவில், அந்த கல்கத்தா வீதியில் உள்ள கடை வீதியில் கடையாக சென்று குழந்தைகளுக்கு உணவு தருமாறு அந்த கையேந்தி போகிறவங்க வரவங்கள்ட்ட அந்த கடைக்காரங்கள்ட்டலாம் கேட்டாராம். அப்படியே இருக்கும் பொழுது ஒரு பிரெட்டு கடை, அதாவது ரொட்டி கடைக்கு சென்று உணவு தருமாறு அந்த குழந்தைகளுக்கு, எப்படியாவது எங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கையேந்தி அந்த ரொட்டி கடைக்காரர்கிட்ட மதர் தெரேசா கேட்டாராம். மதர் தெரேசா எப்படியா கையேந்தி உணவுக்காக கையேந்துறதை பார்த்தோன்னா அந்த கடைக்காரர், அந்த ரொட்டி கடைக்காரர் மிகவும் கோபம் அடைஞ்சு மதர் தெரேசா, அன்னை தெரேசாவோட கையில் காரி தன்னுடைய உமிழ்நீரை துப்பினாராம். அப்பொழுது மதர் தெரேசா அவர் கையில் சிந்தப்பட்ட அந்த உமிழ்நீரை தன்னுடைய புடவையில் துடைத்துக்கிட்டு, ஐயா நீங்கள் கொடுத்த இந்த உமிழ்நீருக்காக நன்றி, இந்த எச்சிக்காக, நீங்கள் கையில் துப்பின எச்சிக்காக நன்றி, ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பிட ஏதாவது நீங்கள் கொடுங்களேன் என்று கேட்டாராம். அப்போ மதர் தெரேசாவோட தாழ்மையும் அவருடைய மன்னிக்கிற குணத்தையும் கண்ட அந்த கடைக்காரர் தான் செய்த தவறை உணர்ந்து மிகவும் மனம் உடைந்து அன்று முதல் அன்னை தெரேசாவோட அந்த அநாத ஆசிரமத்திற்கு உதவி செய்யும் ஒரு நபராக மாறினாராம். பாருங்கள், அன்னை தெரேசா எந்த தேவைகளுக்கும் நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கலாம். இது அவருடைய ஜெப வாழ்க்கையை காண்பிக்கிறது. மட்டுமல்ல, அனாதை குழந்தைகளுக்காக ஆசிரமத்தை நடத்தினது மட்டும் அல்லாது திக்கற்றோர் மேல் அவர் காண்பித்த மன உருக்கத்தையும், குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு அக்கறையோடு கடையாக அலைஞ்சதை பார்க்கும் பொழுது அவர் மதர் தெரேசா அந்த அனாதைகள் மேலும் இந்த திக்கற்றவர்கள் மேலும் அவர் வைத்திருந்த இரக்கத்தை காண்பிக்கிறது இல்லையா? அதே போல் அடுத்தவர், அதாவது அந்த கடைக்காரர் தன் மீது காரி உமிழ்ந்து துப்பிய போதும் அவரை மன்னித்து மறுபடியும் அவரிடத்துல குழந்தைகளுக்காக உதவி கேட்டார். பார்த்தீங்களா? இங்கே மதர் தெரேசாட்ட எதை பார்க்கலாம்னா இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய மன்னிக்கிற குணத்தையும் பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படியாக முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக குணங்களை வெளிக்காட்டி பிரதிபலித்து இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் தன் வாழ்க்கையின் மூலமாக உலகத்திற்கு அறிய செய்தது போல நாமும் பிறரிடத்தில் ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இடத்துல, அநேக ஊழியக்காரங்கள் இடத்துல இதே போல் அன்பு, இதே போல் மன்னிக்கிற குணம், இதே போல் இரக்க குணம் இல்லவே இல்லை. ஆனால் வேதவசனம் சொல்லுது, நம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதில் கடனாளிகளாம் இருக்கிறோம் என்று வேதவசனம் நமக்கு கூறுகிறது. பர்வதம் தம் பாதம் நிறுத்தி தேவன் வருகின்றார், வேகம் இறங்கி தேவ
पर्वतं तं पादं निरुद्धि भूमिदने